ஹலோ, இந்த வீடியோவில் நமக்கு சிபிஎஸ்சி அதாவது என்சிஇஆர்டி இருக்குல்லடா, அதில் கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 அதில் இன்டெக்ரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதில் இருக்க கொஸ்டின் தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். என் பேர் அருண், இது என்னோடய சேனல் அருண்ஸ் ஐடியா. இந்த சேனலில் ஜெஇ, நீட் எல்லா மாதிரி எக்ஸாம்ஸ், அப்புறம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்குறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ we get motivated to make more videos. போலாமா ப்ராப்ளம்குள்ளே? வித்தவுட் டிலே சொல்யூஷன். முதல்ல என்ன பண்ணணும்? I is equal to எழுதி கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus log x the whole square divided by x dx எழுதிட்டோம். இந்த யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸில் நம்ம என்ன கவனிக்கணும்? f as a function of g அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் வெளியே இருக்கணும். அப்படி இருக்கா நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ அப்புறம் டிஃப்ரென்சியேஷனாக நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த ஃபார்முலாவும். அப்படின்னாடா கண்டுபிடிச்சிட்டிங்களா எந்த ஃபங்க்ஷன் டீங்கிற ஃபங்க்ஷனாக எடுக்கணும் அப்படிங்கிறது? அதுதான் அதாவது என்ன, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்படின்னா 1/xங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு வெளியே இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்படின்னா நமக்கு இதனோட டெரிவேட்டிவ் வெளியே எனக்கு 1/xஆக இருக்கா? அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், t அப்படிங்கிறத நம்ம யாராக எடுத்துக்கலாம்? we can take 1/log x அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? t is equal to 1/log x. அடுத்து என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? அடுத்து எஸ், dt/dx கண்டுபிடிக்கணுமா? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, log x பண்ணால் 1/x. கரெக்டா? அடுத்து 1 plus 1/x plus 0 என்னது? 1/x. நம்ம dx கண்டுபிடிக்கலாமா? dx is equal to இந்த x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா வாட் ஹேப்பன்ஸ், அதை டிவிஷனில் இருக்க அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும், x dt அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ i is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம்? இப்போ எல்லாத்தையும் டீங்கிற வேரியபிளாக மாற்றலாமா? எஸ். தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணிடுங்க. அப்படி நமக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணணும்லாம் இல்லை என்ன. ஸோ நான் 1/x எழுதிடுறேன். ஸோ 1 plus log x என்னென்னு எழுதலாம்? டீன்னு எழுதலாமா? இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ dxஐ எப்படி எழுதலாம்? dxஐ x dtன்னு எழுதலாமா? எஸ், எழுதியாச்சு. நவ் வாட் ஹேப்பன்ஸ், திஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ரிமைனிங் t ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் t ஸ்கொயர் dt. ஸோ t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? பவர் ரூல் ஞாபகம் இருக்காடா? இன்டெகிரேஷன் ஓவர் x பவர் n dx என்ன? பவரில் இருக்கிற அந்த n கூட 1 ஆட் பண்ணணும், அப்புறம் அதே இதை கீழே எழுதிடணும். ஸோ dxும் எழுத வேண்டாம், ஸோ இன்டெகிரேஷனை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஓகே ஃபைன். இப்போ நம்ம டி ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் t³ டிவைடட் பை 3 இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இப்போ இந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? நம்ம கடைசியில் எந்த வேரியபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள் தான் ஆன்சர் இருக்கணும். கொஸ்டின் எந்த வேரியபிளில் கொடுத்தாங்க? எக்ஸுங்கிற வேரியபிளில் கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னா நம்ம டீக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1 plus log xன்னு எழுதிக்கலாமா? யா, we are done with the problem. கணக்கு முடிஞ்சாச்சு. ஓகே, this is our answer. இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். Do like, subscribe our channel. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். we get motivated இன்னும் அதிக பேர் பார்க்கும் பொழுது. Thanks for watching the video till the end. நன்றி.